ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாசி மாதத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே போதும், உங்கள் தலையெழுத்தே மாறும். அது என்ன தீபம், என்ன இலைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மீது என்னவா தீபத்தை ஏற்றி வைக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சங்கடகர சதுர்த்தி நம்முடைய சங்கடங்களை வேரோடு அறுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தினம். இந்த நாள்ல நம்ம விநாயகர் பெருமானை வழிபடும் போது எல்லா வித நன்மைகளும் நம்மளை தேடி வரும். எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கிட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா அந்த செயல்ல வெற்றி கிடைக்கும், சித்தி கிடைக்கும். அப்பேற்பட்ட விநாயகருக்கு உகந்த கிழமைகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு முக்கியமானதுதான் இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி. ஒரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி திதி இருக்குல்ல, அதுதான் சங்கடகர சதுர்த்தியா கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட தேய்பிரை சதுர்த்தி திதி இந்த மாசம், அதாவது மாசி மாதம் மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை பொதுவா சுக்கிர பகவானுக்கு உகந்த தினம் சொல்லுவாங்க. சுக்கிர பார்வை ஒருத்தவங்க மேல விழுந்துட்டாலே பரம ஏழை கூட பணக்காராக மாறக்கூடிய யோகத்தை பெற முடியும். இப்படி சுக்கிர பகவானுக்கும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த தினத்துல நமக்கு சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். முதல்ல சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதே நம்ம முழுமையா உச்சரிக்கணும். நிறைய பேர் ரொம்ப எளிமையா சங்கட சதுர்த்தின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னா நமக்கு சங்கடங்கள் தான் வரும். சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறத நம்ம முழுமையா உச்சரிச்சாதான் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அறவே தீரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட சதுர்த்தி திதி மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:58 ஆரம்பித்து மறுநாள் சனிக்கிழமை இரவு 8:17 வரைக்கும் இருக்கு. கோவில்ல விநாயகருக்கு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் நடக்கிறது அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை தான் நடக்கும். மாலை ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாமே எல்லா கோவில்கள்லையும் விநாயகருக்கு அபிஷேகம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுல போய் கலந்துக்கோங்க. முடிஞ்சா அது அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள், விநாயகரோட அலங்காரத்துக்கு தேவையான சந்தனம், மலர்கள், பன்னீர் இது எல்லாத்தையும் கையில வாங்கி கொடுக்கறது கூடுதல் சிறப்பு. அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கும்போது குடும்பத்துல சந்தோஷம் அதிகமாகும். இப்படி எக்கச்சக்கம் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான தினம் தான் மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய சுக்கிரவாரத்துல வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. பத்தாதத்துக்கு அன்றைய தினம் வாஸ்து நாள், சுப முகூர்த்த தினம். இப்படி எல்லா நன்மைகளும் ஒரு சேர வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை தவற விட்டுறாதீங்க. விநாயகர் பெருமானுக்கு நீங்க பூஜை பண்ற மாதிரி இருந்தா மாலை ஒரு 7 மணிக்கு மேல எப்பவும் போல பூஜை பண்ணலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் 6:58 தான் சதுர்த்தி திதி பிறக்குது. அது வரைக்கும் திரியோதசி தான் இருக்கு. 7 மணிக்கு மேல எப்பவும் போல விநாயகருக்கு உங்க வீட்டோட பூஜை அறை விளக்கேற்றி வச்சு பூஜை பண்றது, அவருக்கு பிடித்த நைவேத்தியங்கள் அவல் பொரி, கொழுக்கட்டை, சுண்டல், அப்பம் இது மாதிரி ஏதாவது தயார் செய்து வைத்து பூஜை பண்றது, இது எல்லாமே நல்ல பலன்களை ஏற்படுத்தும். முடிஞ்சா வீட்டில் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு நீங்க வரலாம். நிறைய பேருக்கு சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி தானே திதியை கணக்கில் வைப்பாங்க. அப்படி பார்த்தா சனிக்கிழமை தானே சூரிய உதயத்துல சதுர்த்தி திதி வருது அப்படின்னு கேள்வி வரும். ஆனா சதுர்த்தி வேலை அப்படிங்கிறது மாலை நேரத்தை கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். அதாவது மாலை ஒரு 5 to 7 மணி. இந்த இடைப்பட்ட நேரங்கள்ல தான் விநாயகர் பெருமானுக்கு கோவில்கள்ல சதுர்த்தி வேலை பூஜை நடக்கும். அப்படி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்துல விநாயகர் பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி ஆரம்பிக்கக்கூடிய தினத்திலேயே பூஜை பண்றதால நமக்கு வந்து சனிக்கிழமை கணக்கில் எடுத்துக்காம வெள்ளிக்கிழமை மார்ச் 6ஆம் தேதி அன்றைய தினம் தான் சங்கடகர சதுர்த்தியா கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம பூஜை பண்ண போறோம். இப்படி பல மகத்துவம் நிறைந்த இந்த ஒரு நாள்ல நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு வாழ்க்கையில எக்கச்சக்கமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். எந்த ஒரு விரத நாள் விசேஷங்கள் வந்திருந்தாலும் நம்ம அன்றைய தினம் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? பூஜை பண்றதுதான். அப்படி பூஜை பண்ணும்போது நம்ம சாதாரணமாக கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு பண்றதை விட ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபாடு பண்ணும்போது அதுக்கான பலன் இரட்டிப்பா கிடைக்கும். நாமளும் முழுமையா வழிபட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். அதுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி விதிவிலக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அன்றைய நாள்ல இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை இந்த இலை மீது ஏற்றி வைக்கும் போது இதுவரை உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும். அதுல நீங்க ஒரே ஒரு இலையை தான் பயன்படுத்த போறீங்க. அந்த இலை என்ன இலைனா செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலையை பார்த்தீங்கன்னா அதை நிக்க வச்சு பார்க்கும்போது, அதாவது தலைகீழா பார்க்கும்போது விநாயகரோட தும்பிக்கை உருவம் மாதிரியே தெரியும். அதை விட முக்கியமானது, செம்பருத்தி இலையிலேயே பண்ணிருக்கக்கூடிய விநாயகர்லாம் போட்டோஸ்லாம் நம்ம கூகுள்ல பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு செம்பருத்தி இலைக்கு விநாயகருக்கும் தொடர்பு இருக்கு. செம்பருத்தி இலை அப்படிங்கிறது காரிய தடை நீக்கி செவ்வாய் பகவானுக்கு ரொம்ப உகந்தது, கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அதை நம்ம விநாயகர் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் சமர்ப்பிக்கும் போது நம்மளோட கடன் பிரச்சனை தீரும். இப்படி எக்கச்சக்கமான மகத்துவம் நிறைந்த இந்த ஒரு செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா, அதைத்தான் இந்த தீபத்துக்கு பயன்படுத்த போறீங்க. மாலை ஒரு 6:30 7 மணிக்கு மேலாமே உங்க வீட்டோட பூஜையில தீபத்தை ஏற்றி வைக்கலாம். மற்ற தீபங்கள், அதாவது வீட்டுக்குடைய காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு இதெல்லாம் நீங்க வந்து எப்பவுமே ஏற்றிக்கலாம். இந்த இலை மீது ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறது பிரத்யேகமாக நீங்க ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறதால அதையும் மற்ற தீபங்களையும் போட்டு குழப்பிக்க வேணாம். மாலை ஒரு 7 மணிக்கு மேல நீங்க வந்து ஒரு செம்பருத்தியை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுல நடுவில் ஒரே ஒரு அகல்விளக்கு வைக்கணும். முடிஞ்சா மண் அகல்விளக்கு. அப்படி ஒருவேளை மண் அகல்விளக்கு இல்லை அப்படிங்கிறவங்க உங்க வீட்டில் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஏதாவது விளக்க அந்த இலை மீது வைக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு விளக்கு இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். இந்த தீபத்தை வீட்டோட பூஜையில ஏற்றலாம்.
அப்படி ஒருவேளை கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோவில்ல போயிட்டு விநாயகர் சன்னதிக்கு முன்னாடியே தீபத்தை ஏத்தி வைக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த செம்பருத்தி இலை அப்படிங்கிறது காரியத்திலே நீக்கி ரொம்ப நாட்களாவே உங்க வீட்ல ஒரு விஷயம் தடைபட்டுட்டே போகுது. திருமண தடை இருக்கு, குழந்தை பாக்கியம் இல்ல, அதே மாதிரி எதை தொட்டாலும் தோல்வியாவே இருக்கு, முன்னேற்றத்துக்கான வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறவங்க இந்த தீபத்தை ஏத்தி வைக்கிறது மூலயமா செவ்வாய் பகவானோட அருளையும் முருகப்பெருமானோட அருளையும் கூடவே சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தீபத்தை ஏத்தி வைக்கிறதால விநாயகரோட அருளையும் பரிபூர்ணமா பெற முடியும். மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி இலை மீது ஒரே ஒரு அகலுக்கு வச்சு தீபத்தை ஏற்றணும். தீபம் ஏற்றக்கூடிய திசை அப்படிங்கிறது உங்க வீட்டோட பூஜை அறையில தீபத்தை ஏற்ற போறீங்கன்னா தினமும் வீட்டுல பூஜை அறை தீபம் எந்த திசை பார்த்து ஏத்திப்பீங்களோ அந்த திசையை பார்த்து இந்த அகலுக்கு வச்சு தீபம் ஏத்திக்கலாம். கோவில ஏற்ற போறீங்கன்னா கோவில எந்த திசையை பார்த்து ஏத்துறீங்களோ அந்த திசையை பார்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் இலை எந்த திசையை பார்த்து வைக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இலையை வைக்கும்போது இலை எந்த பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இலையோட தலைப்பகுதியில அந்த விளக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு முதல்ல விநாயகர் பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தீபத்தை ஏற்றி வைக்கிறோம், இவங்களோட சங்கடங்கள்லாம் வேரோடு தீரணும், அதே மாதிரி வாழ்க்கையில் கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கணும், தெரிந்தோ தெரியாமல் நாங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் விலகணும்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செம்பருத்தி இலை தீபத்தை ஏற்றிருக்கிறதால முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானும் சேர்த்து வணங்கிட்டு எங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியத்தையும் நீங்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணி குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் இந்த தீபம் உங்க வீட்டோட பூஜை அறை மாதிரி பார்த்துக்கோங்க. தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல விநாயகர் பெருமானோட மந்திரங்கள், விநாயகரோட பாடல்களை ஒலிக்க விட்டு கேட்கறது, புத்தகங்களை பார்த்து படிக்கிறது, இது எல்லாத்தையும் பண்றது ரொம்ப விசேஷம். தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த அகலுக்கு மட்டும் எடுத்து அப்புறப்படுத்திடுங்க. இல்லைனா அதுக்கு மறுநாள் சூடு ஆறுனதுக்கு பிறகு அந்த அகலுக்கு எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த இலையை மட்டும் எடுத்து உங்க வீட்டில் நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய நோட்டு புத்தகம் இல்லை மாதமாக கணக்கு டைரி வச்சிருப்பீங்களா அந்த டைரியில கூட அந்த இலையை பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். அதை நீங்க தூக்கி போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மாதம் மாதம் இது மாதிரி ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் அந்த கிழமை என்ன கிழமையில வருது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பரிகாரத்தை பண்ணிக்கிட்டே வரோம். கூடிய சீக்கிரம் விநாயகர் பெருமானுக்கு உங்களோட கோரிக்கை உங்க வேண்டுதல் கேட்டு அது நிறைவேறும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில நமக்கு வந்திருக்கிறதால வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரையில இந்த தீபத்தை ஏற்றுறது விசேஷம். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை காலையில 6 மணிலிருந்து 7 மணி வரும், மதியம் 1 மணிலிருந்து 2 மணி வரும். ஆனா இந்த 2 நேரங்கள்லயும் நமக்கு சதுர்த்தி திதி கிடையாது. ஏன்னா மாலை 6 மணி 7 மணிக்கு மேலதான் சதுர்த்தி பிறக்குது. முடிஞ்சா வெள்ளிக்கிழமை மார்ச் 6ஆம் தேதி இரவு 8 மணிலிருந்து 9 மணி இந்த 1 மணி நேரம் கூட தீபத்தை ஏற்றி வைக்கலாம். ஏற்றி வச்சுட்டு சுக்கிர பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க வாழ்க்கையில சுக்கிர திசை அடிச்சிட்டாலே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய யோகத்தை சுக்கிர பகவான் நமக்கு வழங்கிடுவார். இன்னொரு பக்கம் கோவிலுக்கு போகும்போது ஒருவேளை சதுர்த்திக்கு நீங்க கோவிலுக்கு போறீங்கன்னா 8 எண்ணிக்கையில கொழுக்கட்டை தயார் செஞ்சு எடுத்துட்டு போகணும். கொழுக்கட்டை அப்படிங்கிறது விநாயகருக்கு ரொம்ப உகந்தது. அதை நீங்க தயார் செய்து வீட்டுல படைக்காம கோவிலுக்கு எடுத்து போய் படைச்சிட்டு அங்க வரக்கூடிய குழந்தைங்களுக்கு உங்க கையால அந்த 8 கொழுக்கட்டையும் சமமாக பிரிச்சு வைக்கலாம். ரொம்ப அதிக லெவல் கொடுக்க முடியலையா, இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த கொழுக்கட்டைய கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வாய் கொடுத்தா கூட போதும். அப்படி கொடுக்கறதால உங்க குழந்தையோட கல்வி மேம்படும், அவங்க எதிர்காலம் ஓகோன்னு இருக்கும். அதே மாதிரி நோட்டு புத்தகம், பேனா இது மாதிரி விஷயங்களை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கோவிலுக்கு போகும்போது அங்க வரக்கூடிய குழந்தைங்களுக்கு கொடுக்கறதாலையும் உங்க குழந்தையோட கல்வி மேம்படும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இந்த தீபத்தை ஏத்துறதுக்கு உங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய நேரமும் அதுக்கான பொருட்களும் ரொம்ப கம்மி. நெய் தீபம் ஏத்தலாமா இல்ல தீப எண்ணெய் ஊட்டி ஏத்தலாமாங்கிற கேள்வி வரும். அது உங்க விருப்பம் தான். ஆனா ஏற்றக்கூடிய தீபம் செம்பருத்தி இலை மீது இருக்கணும். அது உங்க வீட்டுல மற்ற தீபங்கள் எரியக்கூடிய திசையை பார்த்து இருக்கணும். தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த அகலகத்தை அப்புறப்படுத்திட்டு அந்த இலையை மட்டும் எடுத்து இங்க பத்திரப்படுத்தி நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். கூடிய சீக்கிரம் விநாயகர் பெருமான் அருள் உங்க பரிபூர்ணமா கிடைச்சி உங்க குடும்பம் மேன்மேலும் வளரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.